வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் மழை பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை பற்றாக்குறை என்ற விவரங்களோடு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இருக்கிறார். அவர் பேசுவதை கேட்கலாம். தமிழகத்தில் கடந்த 140 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு குறைந்திருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதோடு சேர்த்து வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டதாகவும் நேற்று அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பின் போதே சில புள்ளி விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கு. அதன்படி மிக பற்றாக்குறை எவை அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. இந்த பற்றாக்குறையான மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயல்பை விட அங்கு மழைப்பொழிவு 20% 59% குறைவாக இருக்கும். அதே போன்று மிக பற்றாக்குறைகள் எடுத்துக்கும் பொழுது இயல்பை விட மழை பொழிவு 60% 99% வரை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி அப்படின்னு ரெண்டு மாநிலத்தை பொறுத்தம் அப்படின்னு ரெண்டு நாட்டுல கிட்டத்தட்ட இயல்பை விட 62% விட குறைவாக மழை பொழிவு இருப்பதாகவும், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் இயல்பை விட மழை பொழிவு கிட்டத்தட்ட 79% குறைவாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால இந்த ரெண்டு மாநிலங்களுமே மிக பற்றாக்குறையான மாநிலம் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல 11 மாவட்டங்கள் பற்றாக்குறையான மாவட்டங்கள், 23 மாவட்டங்கள் மிக பற்றாக்குறையான மாவட்டங்கள் அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. இந்த 11 மாவட்டங்கள்ல நம்ம பார்த்தோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர் இவையெல்லாம் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள். சென்னையை பொறுத்த மட்டும் மழைப்பொழிவு இயல்பை விட 57% குறைவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கடுத்தபடியாக இன்னும் சில மாவட்டங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இயல்பை விட 58% குறைவாக இருப்பதாகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இயல்பை விட 65% குறைவாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 11 மாவட்டங்கள். இதற்கடுத்தபடியாக 23 மாவட்டங்கள்ல கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட கடலூர், நாகை அதுதான் மிக அதிக அளவில் பற்றாக்குறையை சந்திச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் கடலூர் மாவட்டம் மழைப்பொழிவு இயல்பை விட 81% குறைவாக இருந்ததாகவும், நாகை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் மழைப்பொழிவு இயல்பை விட 74% அளவிற்கு குறைவாக இருந்ததாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. ஒரு புறம் தமிழகம் வறட்சியின் பிடியில் சிக்கி இருக்கிறது அப்படின்னு பல தரப்பிலிருந்து குரல்கள் எழுந்தாலும் வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த புள்ளி விவரங்கள் தமிழகத்தினுடைய உண்மை நிலவரத்தை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது.